நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் தவறு ஏற்பட காரணமானவைகள் என்பது பற்றி கேட்போம். நமது வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுமே நல்லதையே செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். நல்லதையே பேசக்கூடியவர்கள், செய்யக்கூடியவர்கள். இது இயற்கையாகவே இருக்கக்கூடியதான ஒரு விஷயங்கள். ஆனால் எப்படி நமக்கு தவறு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். யாருமே பொய் சொல்லணும் அப்படின்னா ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு பொய் சொல்ல மாட்டான், பொய் சொல்லணும்னு நினைக்க மாட்டான். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் பொய் சொல்லணும், திருடணும், சண்டை போடணும், ஏமாத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்துறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பொதுவாக மனோவாக்காயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருக்கரணங்கள், 3 கரணங்கள். நம்மளுடைய செயல், அந்த செயலை செய்யறதுக்கு முன்னால் அதை பற்றி நாம் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். நல்லா மனசால் நினைக்கிறது, அது வாக்கால் சொல்கிறத செய்யறது. இது 3 ஒரே மாதிரி எல்லாருக்குமே இருந்தது அப்படின்னாக்க தவறுங்கிறது ஏற்படாது. யாருடைய வாழ்க்கையிலும் தவறு ஏற்படாது. அதனால தான் மனசேக்கம் வச்சசேக்கம் கர்மண்யேக்கம் சதாத்மனாம். நல்லவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டால், மனசில் நினைக்கிறத வாயால் சொல்லுவார்கள், வாயால் கூறுவதை செயலில் காண்பிப்பார்கள். இதுதான். ஆனால் மனசு அந்நியத்து, வச்சஸ் அந்நியத்து, கர்மன் அந்நியத்துன்னு நினைக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்யறது ஒன்று. இப்படி வேறாக இருந்தால் அவெல்லாம் துராத்மாக்கள், கெட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு முதல் காரணம் இந்த 3 தான். அதனால தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்கள்லையும், தினந்தோறும் செய்யக்கூடியதான அனுஷ்டானங்கள், பூஜை புனஸ்காரங்கள், திருவாராதனம் முதலிய எல்லா காரியங்களிலுமே இந்த மனசு, வாக்கு, உடல் இதனால் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்தால் அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் எல்லாத்தையுமே நாராயணனுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். அந்த சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் எல்லா காரியங்களும், தெய்வ காரியங்கள், எந்த காரியங்களாக இருந்தால் அது முடித்த உடனே ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு. அதாவது காயேன உடல்னாலேயோ, வாச்சா வாக்குனாலேயோ, மனசா மனதினாலேயோ, இந்திரியைகி புலன்களினாலேயோ, புத்தியா அறிவினாலேயோ, ஆத்மனா ஆத்மாவினாலேயோ, பிரகிருத்தே ஸ்வபாவாத்து இந்த பிரகிருதியில் பிறந்திருக்கோம் இல்லையா, அந்த பிரகிருதியினுடைய காரணத்தினாலேயே சில தவறுகளை பண்ணும்படியாக அது பண்ணும். ஏன்னா இருள் தர்மாஜானம், பிரகிருதி, திரிகுணாத்மிகா பிரகிருதி, சத்வரஜஸ்தமசுன்னு 3 குணங்களை உடையது பிரகிருதி. இப்போ நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம பிரகிருதி சும்மா இருக்காது, தூண்டும், எதையாவது பண்ணு அப்படின்னு செய்யும். இந்த மாதிரி செய்யக்கூடியதான கரோமி யத்யத்து நாம் பண்ணக்கூடியதான செயல்கள் சகலம் எல்லாத்தையுமே பரஸ்மை அந்த பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் அவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு கர்மாக்களையும் இன்றும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதை செய்யணும் அப்படின்னு வச்சுருக்கோம். இதில் ஒரு சில பேருக்கு என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், துக்கத்தை அனுபவிக்கிறேன், நான் எவ்வளவு கர்மாக்கள் நேர்மையாக பண்ணினாலும் கூட எனக்கு நல்ல வழி நன்மை கிடைக்கல, எனக்கு எப்பொழுதுமே
ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவர்கள்லாம் உண்டு. அப்போ அந்த துக்கத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளிவரத்துக்கான இதை பார்க்கணும். இந்த சாதாரண துக்கம் தான். அதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய வருத்தங்கள், துக்கம், அதுக்கு என்ன காரணம்னா நாம தான் காரணம், நம்மளுடைய மனசு காரணம். இது ஒரு சின்ன ஒரு இதை கூட நம்மளால் தாங்கிக்க முடியல, அதை பெருசாக நினைக்கிறோம். அது பெருசாக நினைக்க அது ரொம்ப கஷ்டமாக நமக்கு தெரியுது. இப்போ சாதாரணமாக இந்த முயல்கள்லாம் இருக்குது. இந்த முயல்கள் என்ன பண்ணித்தான் ஒரு தடவை கூட்டமாக சேர்ந்து பேசின்னு இருக்கு. அந்த முயல்கள்லாம் என்ன பேசுறது அப்படின்னா, ஐயோ இறைவன் நம்மளை இப்படி படைச்சிட்டான், நம்மளால் யாரையும் எதிர்த்து போராட முடியல, நமக்கு அந்த சக்தி கிடையாது, அதனால் எல்லாரும் நம்ம ஈஸியாக நம்ம வேட்டையாடி நம்ம கொன்று சாப்பிட்றா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு முயல் சொல்கிறது, இப்படி இந்த உலகத்தில் நாம் வாழணுமா, இப்படி வருத்தப்பட்டு துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வாழணுமா, அதனால் நான் போய் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான். இந்த தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு ஆத்மஹத்தியம் வேறு, அதை பண்ணிக்கவே கூடாது. இந்த தற்கொலை பண்ணுற அளவுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, அது யோசிக்கணும். உடனே மற்ற முயல்களும் என்ன பண்ணித்தான், ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு, நாங்களும் வந்துடுறோம், நீ சொல்கிறதும் சரிதான், அதனால் நாங்களும் வந்துடுறோம் கூடவேன்னு சொல்லி எல்லாமா போய் ஒரு ஏரியில் விழுந்து எல்லாம் ஆத்மஹத்தியம் தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவெடுத்து அந்த ஏரியை நோக்கி எல்லாம் போயின்னு இருக்கு. அப்படி போகும்போது ஏரி கிட்டக்க போனோடனே அந்த ஏரி கரையில் அந்த தண்ணிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் நிறைய தவளைகள்லாம் உட்காந்துருந்தது. இந்த முயல் கூட்டம் வரதை பார்த்துட்டு, ஐயோ நம்மளை கொலை பண்ணுறதுக்கு தான் யாரோ வந்துட்டுருக்கா, அதனால் நாமெல்லாம் தப்பிச்சுக்கணும்னு ஒன்று ஒன்றா அந்த தண்ணியில் பாய்ஞ்சி எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுதான். உடனே இந்த முயல்கள்லாம் பார்க்கறது, ஓஹோ நம்மளை கண்டும் பயப்படுறதுக்கு இந்த ஊரில் இந்த உலகத்தில் இந்த ஜீவராசிகள்லாம் இருக்குது, அப்போ நாம் பலசாலி தான், அதனால் நாம் எதுக்காக இந்த உலகத்தில் வாழாமல் நம்ம தற்கொலை பண்ணிக்கணும், அதனால் தற்கொலை பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான முடிவு எடுத்து எல்லாம் திரும்பி வந்துடுத்தான். அந்த மாதிரி நம்முடைய கர்மாவனால் நம்ம இந்த பிறப்பை எடுத்திருக்கோம். இதில் நல்லது கெட்டது ரெண்டுமே நடக்கும். அதனால் இதை எல்லாத்தையுமே பகவான் இடத்துல நாம் போட்டுட்டு எந்த வழி கிடைக்கிறதோ அந்த வழியை பிடிச்சிட்டு நாம் முன்னேறணும். அதுதான் இங்கே. அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு இப்படி நடத்துகிறான் அப்படின்னா எந்த வழி நமக்கு கிடைக்கிறதோ எதில் போகிறோமோ அந்த வழியில் போயிடணும். நாளைக்கு அது மாறும். ஆனால் எல்லா நாளும் அவன்தான் நடத்துகிறான். அதை சொல்லுவதா ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தையே பகவான் ஸ்வயமேவ காரயதி. அவனுடைய விருப்பத்துக்காக, அவன் விளையாட்டுக்காக பிறந்திருக்கக்கூடியதான நம்மை அவன் இங்கே வைத்து விளையாடுகிறான். அதனால் அவன் காட்டக்கூடிய வழியில் நாம் அன்றன்றைய வாழ்க்கைகளை நாம் நடத்தி கொண்டு போக வேண்டும். அவன் நடத்துகிறான், அந்த வழியில் நாம் போகணும். இப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வந்துடுது அப்படின்னா இன்றைய செயல் எல்லாமே இறைவனுக்கே, எம்பெருமானுக்கே அப்படின்னு அர்ப்பணிச்சிடும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே எம்பெருமானுடைய திருவடியில் நாம் ஒப்படைக்கணும். இப்படி ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறதானது ஒன்று தோணவே தோணாது. எல்லாமே நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா புண்ணிய கர்மா பண்ணியிருக்கோம், அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வருத்தப்பட்டுருக்கோம், சரியாக நமக்கு எதுவும் நடக்கலை, இப்படி ஆகிடுது அப்படின்னா அந்த பாப கர்மாக்கான பலன். அதனால் நாம் நினச்சிக்க வேண்டியது என்ன, கர்ம பலனை அனுபவிக்கிறோம், புண்ணிய கர்மாவை சுகமாக அனுபவிக்கிறோம், பாப கர்மாவை வருத்தத்தோடு அனுபவிக்கிறோம். இன்றைக்கி தலைவலி வயிற்று வலி அப்படின்னா பாப கர்மா, அதில் அதை அனுபவித்து தீர்த்துடணும். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா புண்ணிய கர்மா, அதை அனுபவித்து தீர்த்துடணும். இப்படி ரெண்டுத்தையும் அனுபவித்து தீர்க்கறதுனால நம்ம கர்ம பலன்கள்லாம் போகிறது. ஆனால் அன்னன்னைக்கு என்ன பண்ணணும், நான் அனுபவித்து தான் அந்த பலன்களை எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பிச்சணும். இது அவனுக்காக. நாம் செய்த செயல் எல்லாம், செய்கின்ற செயல், செய்யும் செயல் எல்லாமே அவனை சேர்ந்தது, அவனுக்காக அப்படின்னு நாம் நினச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் துக்கம் என்பது கிடையாது. மற்றவை நாளை கேட்போம்.